சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட ஒட்டியபாக்கம் ஸ்ரீ சாய் நகரில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதியே தனித்தீவு போல் காட்சியளிக்கிறது. இதுகுறித்து செய்தியாளர் குமார் வழங்கும் நேரடி தகவல்களை பார்க்கலாம். சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட ஒட்டியம்பாக்கம் ஊராட்சியில் ஸ்ரீ சாய் நகர என்ற குடியிருப்பில் வருடம் மழைக்காலங்கள் கழுத்தளவில் மிதக்கும். இந்த ஆண்டும் அதே போல் இந்த குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசல் அவதிப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் மழைநீர் சூழ்ந்ததால் விஷப்பூச்சிகளும் இந்த பகுதியில் வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்து அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய நபரோட கேட்போம். இந்த பகுதியுடைய தற்போதைய நிலைமை என்னன்னு சொல்லுங்க. இந்த பகுதியில என்ன மாதிரி நடக்குது, என்ன சூழ்நிலை இருக்கிறீங்க? ஆக்சுவலி எவ்ரி டிசம்பர் ரெயின்ஸ் வந்தால் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. தண்ணி எப்போவுமே இருக்கு. லாஸ்ட் இயர் அதிகமாகவே தண்ணி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள்லாம் போய் அவங்க கவர்மெண்ட் கிட்ட பேசினதுக்கு அந்த கெனாலெல்லாம் ரெடி பண்ணோம், இனிமேல் தண்ணி வராதுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் எவ்ரி இயர் ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரியே தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் ரொம்ப அதிகமாகவே வந்தது. இப்போ கூட நேற்று நைட்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள்லாம் இங்கே சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் இந்த தண்ணி வந்தோடனே ஸ்னேக்ஸு, கிராப்ஸ் இதெல்லாம் அதிகமாக வீட்டுக்குள்ளே வருது. இதெல்லாம் பிரச்சனை இருக்குது எங்களுக்கு. ஸோ அதுதான் மெயின். இப்போ இந்த தண்ணி வரும்போது நீங்கள் என்ன ஹேண்டில் பண்ணுறீங்க? தண்ணி வந்தப்போ நாங்கள் அதுதான் கிரவுண்ட் ஃப்ளோரில் யாரும் இருக்க முடியாது. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுது. நாங்கள்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போகணும். அதுக்கப்புறமா ஃபுட்டு இதெல்லாம் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிக்கணும். எதுவும் இது பண்ணிக்க முடியாது. குடிக்கிறதுக்கு தண்ணி இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். பவர் இருக்காது, நிறைய பவர் இருக்காது. ஸோ 2 நாள் 3 நாள் அப்படியே அவஸ்தைப்பட்டுட்டு